الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله عز وجل وأتم الحج والعمرة لله கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க மாதங்களின் புனிதமிக்க நாட்களை நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் துல்காய்தா என்கிற இந்த மாதம், இதற்கு அடுத்து வரக்கூடிய துல்ஹிஜ்ஜா என்கிற ஹஜ்ஜுடைய மாதம், அதற்கு அடுத்து வரக்கூடிய முஹர்ரம் மாதம், தொடர்ச்சியாக இந்த 3 மாதங்களும், அடுத்து சில மாதங்களுக்கு பிறகு வரக்கூடிய ரஜப் மாதம், இந்த 4 மாதங்களும் மார்க்கத்திலே புனிதமிக்க ஹுர்மத் உடைய மாதங்கள் என்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஹஜ் செய்வதற்காக மக்கள் சுகமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல், வழிப்பறி கொள்ளையர்கள் என்கிற எந்த ஒரு பயமும் இல்லாமல் சுகமாக துல்காய்தாவுடைய மாதத்தில் ஹஜ் பயணத்தை ஆரம்பித்து ஹஜ்ஜை முடித்து சுகமாக தன்னுடைய வீடுகளுக்கு முஹர்ரம் மாதம் வரை திரும்புவதற்காகவும், அந்த அறியாமை காலத்தில் ரஜப் மாதத்தில் அதிகமாக உம்ரா செய்வார்கள். ரஜப் மாதத்தில் உம்ரா செய்வதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு தனி சிறப்பும் கிடையாது. ஆனால் அறியாமை காலத்தில் ரஜப் மாதத்தில் பிரத்யேகமாக அதிகம் உம்ரா செய்வார்கள். ஆகவே சுகமாக அந்த உம்ரா பயணத்தையும் அவர்கள் ரஜப் மாதத்தில் மேற்கொண்டு அந்த உம்ராவை நிறைவேற்றி வீடுகள் திரும்ப வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 4 மாதத்தை அந்த காலத்தில் ஹுர்மத் உடைய மாதங்கள், அதாவது புனிதமிக்க மாதங்கள் என்பதாக அறிவித்திருந்தான். இந்த புனிதத்தையாவது கருத்தில் கொண்டு கொள்ளையர்கள் கொள்ளையடிக்காமல், வழிப்பறி செய்யக்கூடியவர்கள் அந்த பாவத்தை செய்யாமல் ஓரளவுக்கு சுகமாக மக்கள் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த புனிதமிக்க மாதங்களில் தான் ஹஜ்ஜுடைய கடமையும் நிறைவேற்றப்படுகிறது. ஹாஜிகள் இந்த வருட ஹஜ் என்கிற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தன்னுடைய பயணங்களை ஆங்காங்கே ஆரம்பித்து விட்டார்கள். சென்னையில் இருந்தும் ஹாஜிகள் இன்று முதல் ஹஜ்ஜுக்காக வேண்டி தன்னுடைய பயணத்தை மேற்கொள்வார்கள். துல்காய்தா மாதம், சொல்ல போனால் இதற்கு முன்பு போன மாதம் ஷவ்வால் மாதத்தில் இருந்து என்ன செய்யலாம், ஹஜ்ஜுடைய நியத்தை வைத்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கலாம். ஷவ்வால் மாதத்திலிருந்து, அல்லது இந்த மாதம் துல்காய்தா மாதத்தில், அல்லது குறைந்தது அடுத்த மாதம் துல்ஹிஜ்ஜா மாதத்தில் ஹஜ்ஜுடைய நியத்தை வைத்து ஒருவர் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து அடுத்து தன்னுடைய ஹஜ்ஜுடைய கடமைகளை செய்யலாம் என்பதாக மார்க்கம் சொல்கிறது. அன்பானவர்களே, இன்றைய ஜும்மா உரையில் இந்த ஹஜ் என்கிற வணக்கம் நமக்கு தரக்கூடிய சில முக்கியமான பாடங்கள், படிப்பினைகள் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். அந்த பாடங்களை புரிந்து கொள்வதற்கு ஹஜ் என்கிற அந்த வணக்கம் என்னது, அந்த வணக்கத்தில் ஹாஜிகள் என்னதான் செய்வார்கள் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹஜ் செய்தவர்களுக்கு அங்கே என்ன நடக்கும் தெளிவாக தெரியும். ஹஜ் செய்யாத மக்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தான். ஹஜ் என்று சொன்னால் மக்காவுக்கு செல்வார்கள், மினாவில் தங்குவார்கள், குர்பானி கொடுப்பார்கள், தவாப் செய்வார்கள் என்று ஒரு சில விஷயங்கள் தெரியும். ஆனால் முறையாக ஹஜ் என்றால் என்ன, ஹஜ் உடைய நாட்களில் அங்கு தங்கியிருந்து என்னதான் செய்வார்கள் என்று தெரியாத மக்களும் சுருக்கமாக அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை குறித்து புரிந்து கொண்டால்தான் ஹஜ் நமக்கு தரக்கூடிய சில பாடங்களையும் நம்மால் விலகிக் கொள்ள முடியும். ஹஜ் என்கிற வணக்கம் என்ன செய்வார்கள் இந்த இபாதத்தில் என்று கேட்டால், துல்ஹிஜ்ஜா மாதத்தின் பிறை 8
8ஆம் தேதி முதல் ஹஜ்ஜுடைய கடமைகள் ஆரம்பிக்கும். 8, 9, 10, பிறை 11, 12, 13. 12 வரை கூட ஹஜ்ஜை முடிக்கலாம், விரும்பினால் 13 வரை கூட செய்யலாம். இப்படி 5 அல்லது 6 நாட்களில் தான் இந்த ஹஜ் என்கிற கடமைகள், ஹஜ்ஜுடைய மனாசிக் நிறைவேற்றப்படுகின்றன. இதில் ஒருவர் ஹஜ்ஜுடைய நியத்தை வைத்துக் கொண்டு பிறை 8ஆம் தேதி மினாவுக்கு போக வேண்டும். அங்கிருந்து அவருடைய ஹஜ்ஜு ஆரம்பமாகிறது. ஹஜ்ஜுடைய நியத்தை கொண்டு மினாவுக்கு போக வேண்டும். மினாவில் அன்று தங்கியிருந்து துஹர், அசர், இஷா தொழுகையை 2 ரக்காத்தாக தொழ வேண்டும். ஆனால் அந்தந்த தொழுகை நேரத்தில் சுருக்கி தொழ வேண்டும். ஆனால் ஜமா செய்யக்கூடாது. துஹருடைய நேரத்தில் துஹர், அசருடைய நேரத்தில் அசர், இஷாவுடைய நேரத்தில் இஷா என்று அந்த நேரத்தில் தொழ வேண்டும். ஆனால் 4 ரக்காத் தொழுகை 2 ரக்காத்தாக சுருக்கி தொழ வேண்டும் மினாவில் தங்கியிருந்து. 8ஆம் தேதி இவ்வளவுதான். 9ஆம் தேதி அரஃபாவுடைய தினம் என்று நாம் சொல்லுவோமே, அந்த நாள் ஃபஜர் தொழுகையை மினாவில் நிறைவேற்றிய பிறகு ஹஜ் செய்பவர்கள் அரஃபா மைதானத்தை நோக்கி புறப்பட வேண்டும். அரஃபா மைதானத்தை சென்று அடைந்த பிறகு லுஹருடைய நேரம் வந்ததும் லுஹர் தொழுகை, அசர் தொழுகை இரண்டையும் சேர்த்து ஒரே நேரத்தில் 2 ரக்காத்தாக சுருக்கி கசர் செய்து ஜமா செய்து லுஹர் அசர் தொழுகை நிறைவேற்றிவிட்டு அடுத்து வேறு எந்த கடமையும் கிடையாது. அவர்கள் அந்த நேரத்தை, சூரியன் மறையும் வரை உள்ள நேரத்தை அதிகம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துவா செய்வதற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அரஃபாவுடைய நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹாஜிகளுடைய பாவங்களை மன்னிக்கிறான். முதல் வானத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கீழே இறங்கி வருகிறான். அந்த நேரத்திலே மலக்குமார்களிடம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமையாக பேசுகிறான். இதோ பாருங்கள், என்னுடைய அடியார்கள் ஒன்று கூடி என்னை அழைக்கிறார்கள், என்னிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். ஆகவே சூரியன் மறையும் வரை அரஃபா மைதானத்தில் தங்கியிருக்கும் ஹாஜிகள் அதிகமாக திக்ரிலே, துஆவிலே ஈடுபட வேண்டும். சூரியன் மறைந்ததும் மக்ரிப் தொழுகையை அரஃபாவில் தொழக்கூடாது. மாறாக அரஃபாவில் இருந்து முஸ்தலிஃபாவை நோக்கி புறப்பட வேண்டும். முஸ்தலிஃபா என்கிற இடத்தை அடைந்த பிறகு மக்ரிபையும் இஷாவையும் சேர்த்து ஒரே நேரத்தில் அவர்கள் தொழுவார்கள். முஸ்தலிஃபா அடைந்த பிறகு தொழுது, அப்படி நடுராத்திரி ஆகிவிடும், ஆனால் முஸ்தலிஃபா இன்னும் வரவில்லை என்று சொன்னால் வழியில் என்ன செய்யலாம், மக்ரிபையும் இஷாவையும் தொழுது கொள்ளலாம். முஸ்தலிஃபா சென்று அடைந்த பிறகு முஸ்தலிஃபாவில் இரவு கழித்து அடுத்த நாள், அதாவது பிறை 10, அது உலக மக்கள் அத்தனை பேருக்கும் என்னவாக இருக்கும், ஈதுடைய நாளாக இருக்கும். ஹாஜிகளுக்கு ஈது தனியாக பெருநாள் தொழுகை அதெல்லாம் கிடையாது. அவர்கள் ஹஜ் செய்வார்கள். ஆகவே அந்த நாள் அவர்கள் பல கடமைகளை செய்வார்கள், பல வாஜிபுகள் செய்வார்கள். என்னென்ன செய்வார்கள் அந்த நாள்? மினாவில் முஸ்தலிஃபாவில் இருக்கக்கூடிய அந்த ஹாஜிகள் ஃபஜர் தொழுத பிறகு மினாவை நோக்கி புறப்பட்டு வர வேண்டும். வரும் பொழுது ஷைத்தானுக்கு கல் எறிவது என்று சொல்வார்களே, அதற்கான உண்மையான பெயர் ஜமராத். 3 ஜமராத்துகள் உண்டு. அதில் பெரிய ஜமரா ஜம்ரத்துல் அகபா அதற்கு பெயர். அந்த ஜம்ரத்துல் அகபாவின் மாத்திரம் 3 இடத்திலும் கிடையாது, 3 ஜமராவிலும் கிடையாது. பெரிய ஜமராவில் மாத்திரம் 7 கற்கள் எரிந்து தலையை ஒட்டை அடித்து அல்லது கத்திரித்து கட்டிங் செய்து குர்பானி கொடுத்து, இந்த கடமைகள்லாம் மினாவுக்கு நெருக்கமாக அவர்கள் செய்வார்கள். இந்த கடமைகள் செய்த பிறகு ஒரு ஹாஜி என்ன செய்யலாம், இந்த 3 நாட்களும் அவர்கள் எஹ்ராம் துணியில் இருப்பார்கள். ஆண்கள் குறிப்பாக, பெண்கள் சாதாரணமான ஆடையில் இருப்பார்கள். ஆனால் ஆண்கள் பொறுத்தவரையிலே எல்லோரும் எஹ்ராம் துணி, கீழே ஒரு துணி, மேலே ஒரு துணி, 2 துணிகள். இந்த எஹ்ராம் துணி அவர்கள் மாற்றிக்கொள்ளலாம். இந்த கடமைகளை செய்த பிறகு எஹ்ராம் துணியை மாற்றி அடுத்து மக்காவுக்கு போக வேண்டும். மினாவிலிருந்து மக்கா போன பிறகு தவாஃப் செய்ய வேண்டும். தவாஃபுக்கு பிறகு சஇ செய்ய வேண்டும். சரி, தலை மலித்த பிறகு அவர்கள் ஜமராவிலே கல் எறிந்த பிறகு குர்பானியும் கொடுப்பார்கள். குர்பானி கொடுத்து அடுத்து மக்காவுக்கு போன பிறகு தவாஃப் செய்வார்கள். தவாஃபுக்கு பிறகு சஃபா மர்வாக்கு நடுவிலே ஓடுவார்கள் அல்லது நடப்பார்கள். அதை சஇ என்று சொல்வோம். தவாஃப் மற்றும் சஇ. அந்த தவாஃபுக்கு தவாஃபுல் இஃபாதா என்று பெயர். அந்த தவாஃபையும் சஇயையும் நிறைவேற்றி விட்டால் பெரும்பகுதி, ஹஜ்ஜுடைய பெரும்பகுதி முடிந்து விட்டது என்ற அர்த்தம். அடுத்து மீண்டும் மினாவுக்கு திரும்பி வர வேண்டும் ஹாஜிகள். அடுத்த 3 நாட்கள் ஐயாமு தஷ்ரீக் என்று அழைக்கப்படும் பிறை 11, 12, 13, இந்த 3 நாட்களும் ஹாஜிகள் செய்ய வேண்டிய கடமை, மினாவில் இரவு தங்க வேண்டும். பகல் நேரத்தில் வெளியே போகலாம் வரலாம். இரவு மினாவில் தங்க வேண்டும். பகல் நேரத்தில் அவர்கள் செய்ய வேண்டிய கடமை, லுஹருடைய நேரம் ஆனதில் இருந்து சூரியன் மறைவதற்கு முன்பாக
3 ஜமராத்திலும் வரிசையாக 7 முறை கற்களை எறிவது. ஒவ்வொரு நாள் இந்த கடமை அவர்கள் ஜவாலுக்கு பிறகு துஹர் தொழுகை நேரம் வந்த பிறகு போய் செய்ய வேண்டும். இரவில் மினாவில் தங்க வேண்டும். இதுதான் அடுத்து அவர்கள் செய்யக்கூடிய கடமை. விரும்பினால் என்ன செய்யலாம்? பிறை 11, 12, 12க்கு ஜமராத்தில் கல் எறிந்த பிறகு ஹஜ்ஜை முடித்து விட்டவர்கள் புறப்பட்டு போக விரும்பினால் போகலாம். ஹஜ் முடிந்து விடும். சூரியன் மறையும் வரை அவர்கள் புறப்படவில்லை, மீனாவை விட்டு கிளம்பவில்லை என்று சொன்னால் பிறை 13 தங்கி இருந்து அடுத்த நாளும் அதே கடமை நிறைவேற்றி விட்டு கிளம்புவது கடமையாகிவிடும். இதுதான் அன்பாளர்கள் ஹஜ்ஜுடைய மனாசிக், ஹஜ்ஜுடைய கடமைகள். மிக சுருக்கமாக இந்த ஹஜ்ஜுடைய இபாதத்தை செய்வது மகத்தான ஒரு வணக்கமாகவும் மிக மகத்தான நன்மையாகவும் இஸ்லாத்தின் 5 அடிப்படைகளில் 5 தூண்களில் ஒரு தூணாக இந்த ஹஜ் இருக்கிறது. இந்த ஹஜ்ஜை ஒருவர் அல்லாஹ்வுக்காக உள்ள தூய்மையோடு மக்கள் என்னை பார்த்து ஹாஜி சொல்ல வேண்டும். ஒரு முறை ஹஜ் செய்தால் ஹாஜி, பல முறை ஹஜ் செய்தால் அல் ஹாஜ் என்றெல்லாம் அந்த பட்டத்துக்காக கிடையாது, மாறாக அல்லாஹ்வுக்காக என்கிற அந்த உள்ள தூய்மை இஹ்லாஸோடு நபி வழியின் அடிப்படையில் நபிகள் நாயகம் காட்டி தந்த வழிமுறைப்படி அந்த ஹஜ்ஜை செய்து அந்த ஹஜ்ஜிலே அல்லாஹ்வின் கோபத்தை தேடித்தரக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் சிறந்த முறையில் அந்த ஹஜ்ஜை அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றி வீட்டுக்கு திரும்பி விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தகைய ஹஜ்ஜுக்கான கூலி என்ன என்பதாக சொல்கிறார்கள். அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லா ஜன்னஹ். அந்த ஹஜ் மப்ரூர், நன்மையான அந்த ஹஜ்ஜின் கூலி சொர்க்கத்தை தவிர வேறில்லை. வேறு ஒரு ஹதீஸிலே அத்தகைய ஹஜ்ஜை ஒருவர் நிறைவேற்றி வீட்டுக்கு திரும்பினால் எப்படி ஒரு குழந்தை பிறக்கிறதோ, பிறக்கும் பொழுது எந்த ஒரு தீமையும் அந்த குழந்தையுடைய ரிஜிஸ்டரில் இருக்காதோ, அப்படி எல்லா பாவங்கள் சிறிய பெரிய எல்லா பாவங்களை விட்டு சுத்தம் அடைந்தவர்களாக அவர்கள் ஹஜ்ஜிலிருந்து திரும்புவார்கள். மகத்தான ஒரு கூலி இது, மிக மகத்தான ஒரு நன்மை. ஆகவேதான் இந்த மகத்தான இபாதத்தை ஆங்காங்கே தங்கி இருப்பது, நடப்பது இதெல்லாம் சிரமமான காரியங்கள், இலகுவாக செய்யக்கூடிய வணக்கங்கள் கிடையாது. குறிப்பாக வசதி வாய்ப்போடு வீட்டில் தங்கி இருக்கும் மக்களுக்கு பல நாட்கள் தொடர்ந்து பயணத்தில் இருப்பது, அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த இடங்கள் எல்லாம் தங்குவது, அங்கு வசதி வாய்ப்புகளை வீட்டில் இருப்பது போல் எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்க கூடாது. பல சிரமங்களுக்கு மத்தியில் அந்த ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றும் காரணத்தினால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஆண்களுக்கு அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் புரிவது கடமை, தேவைப்படும் பொழுது அறப்போர் புரிவது கடமை என்று சொல்லும் பொழுது பெண்கள் விசாரித்தார்கள், பெண்களுக்கு அந்த கடமை கிடையாதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ் செய்வதுதான் பெண்களுக்கான ஜிஹாத் என்பதாக. காரணம், அவ்வளவு சிரமமான ஒரு காரியம் அது, இலகுவாக செய்யக்கூடிய ஒரு இபாதத்து கிடையாது. மற்ற எல்லா இபாதத்துகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் ஹஜ் என்பது சிரமமான ஒரு இபாதத்து தான். அந்த சிரமத்தையும் தாங்கி பெண்கள் அந்த இபாதத்தை செய்து விட்டால் அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது அதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்களுக்கான போரே அதுதான், ஜிஹாது தான், அந்த ஹஜ் தான் என்பதாக. ஆகவே இத்தகைய ஹஜ் என்கிற இபாதத் நமக்கு பல படிப்பினைகளை தருகிறது. அதில் 1-2 படிப்பினைகளை இந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொள்வோம். அன்பானவர்களே, ஹஜ் என்கிற வணக்கம் நமக்கு தரக்கூடிய மிக முக்கியமான பாடம், மிகப்பெரிய படிப்பினை தான் ஏகத்துவ கொள்கை, தௌஹீத் கொள்கை. ஏகத்துவ கொள்கை தான் மனிதர்கள் படைக்கப்பட்ட நோக்கம். அந்த ஏகத்துவ கொள்கையை, அல்லாஹ் ஒருவன் என்கிற அந்த கொள்கையை உள்ளத்தாலும் சொல்லாலும் செயலாலும் நிலைநிறுத்துவது, நிலைநாட்டுவது, தன்னுடைய வாழ்க்கையில் இறுதி மூச்சு வரை அதில் உறுதியாக இருப்பது, இதுதான் நம்முடைய நோக்கம். இதுதான் வெற்றிக்கான ஒரே பாதை, இதுதான் சொர்க்கத்தை அடைவதற்கான அடிப்படை நிபந்தனை. அந்த ஏகத்துவ கொள்கையை நிலைநிறுத்த வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை இந்த ஹஜ் நமக்கு தருகிறது. எப்படி ஒரு ஹாஜி தன்னுடைய ஹஜ்ஜை ஆரம்பிக்கும் பொழுது, அல்லது ஒரு முஅ்தமிர் தன்னுடைய உம்ராவை ஆரம்பிக்கும் பொழுது என்ன செய்கிறார்? இஹ்ராம் நியத் வைத்த பிறகு அந்த இபாதத்தை ஆரம்பித்ததும் சொல்கிறார், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். யா அல்லாஹ், இதோ நான் வந்து விட்டேன், உன்னுடைய அழைப்பு ஹஜ் செய்யுங்கள், அல்லாஹ்வுக்காக உம்ரா செய்யுங்கள் என்று அல்லாஹ் அழைத்த அந்த அழைப்புக்கு பதில் சொல்லும் வண்ணம் நான் வந்து விட்டேன். யா அல்லாஹ், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் கிடையாது, உனக்கு இணை துணை யாரும் கிடையாது, லா ஷரீக லக், உனக்கு இணை துணை யாரும் கிடையாது. புகழ், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நிஅமத்துகள், ஆட்சி, அதிகாரம் எல்லாமே யா அல்லாஹ் உனக்கு சொந்தமானது. மீண்டும் லா ஷரீக லக், உனக்கு இணை துணை யாரும் கிடையாது யா அல்லாஹ் என்று அந்த இபாதத்துடைய ஆரம்பத்திலேயே நாம் நினைச்சுக்கிறோம், ஏகத்துவ கொள்கையை நிலைநாட்டுகிறோம். இது சொல்லால் மாத்திரம் நிலைநாட்டினால் போதாது, மாறாக செயலாலும் தன்னுடைய
கொள்கையாலும் அந்த ஏகத்துவ கொள்கையை வாழ்நாள் முழுவதும் இறுதி மூச்சு வரை நிலைநாட்டுவது இது கட்டாய கடமை. இதுதான் வெற்றிக்கான அடிப்படை நிபந்தனை. இது மாத்திரமல்ல, அடுத்த ஒரு விவாதத்திலும் ஹஜ்ஜுடைய மனாசிக்கில் கடமைகள் ஒரு கடமையிலும் இந்த ஏகத்துவ கொள்கையை சொல்லால் நாம் வெற்றிகிறோம், நிலை நிறுத்துகிறோம். அதுதான் சஃபா மருவாவுடைய மலைகளில். சஃபா மருவாவில் சஹீஹ் செய்யும் பொழுது ரசூல் அவர்களுடைய ஒரு சுன்னத்தான ஒரு விவாதத்து இது, வணக்கம் இது. சஃபா மருவாவில் சஹீஹ் செய்யும் பொழுது 7 முறை சஃபாவை மருவாவை அடையும் பொழுது ஒவ்வொரு முறையும் நபிகள் நாயகம் செய்வார்கள், மலையில் ஏறி கிப்லாவை முன்னோக்கி நின்று 3 முறை ஒரு திக்ரை செய்வார்கள். ஒவ்வொரு முறையும் அந்த திக்கரை சொன்ன பிறகு தனக்காக கையேந்தி துவா செய்து கொள்வார்கள். 3 முறை அந்த திக்கர், ஒவ்வொரு முறையும் அந்த திக்கரை ஓதிய பிறகு தனக்காக துவா, தன்னுடைய ஹாஜத்தை கேட்பது. அந்த திக்கர் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஅதஹு வ நஸர அப்தஹு வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹு. இந்த வார்த்தைகளையும் நாம் கவனித்து பார்த்தால் இந்த வார்த்தைகளும் ஏகத்துவ கொள்கையை நிலைநிறுத்தக்கூடிய வார்த்தைகள். சொல்லப்போனால் இந்த கலிமாவை பெரும்பாலும் மக்கள் சொல்வார்கள் கலிமத்து தௌஹீத், தௌஹீதுடைய கலிமா. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை, அவருக்கு இணை துணை யாருமே கிடையாது. லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த், ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, எல்லா வகையான புகழ் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், யாவற்றின் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறான். ஏகத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய வார்த்தைகள் இவை. ஆகவே ஒவ்வொரு முறை சஃபா மர்வாவுடைய மலையில் இந்த வார்த்தைகளை ரசூல் அவர்கள் 3 தடவை சொல்வார்கள். ஆகவே இப்படி அன்பானவர்களே, ஹஜ்ஜுடைய கடமை ஏகத்துவ கொள்கை நமக்கு போதிக்கிறது. அந்த ஹஜ்ஜுடைய கடமை மக்காவில் வைத்து மக்காவுக்கு அருகில் நாம் செய்கிறோம். அந்த மக்காவில் தான் ஏகத்துவ கொள்கை மிகப்பெரிய சின்னமாகிய மர்கஸாகிய கஅபத்துல்லா இருக்கிறது. அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட முதல் பள்ளிவாசல். இன்ன அவ்வல பைத்தி உதிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரக வ ஹுதல் லில் ஆலமீன். முதல் பள்ளிவாசல். அதற்கு முன்பெல்லாம் மக்கள் வீடுகளில் தொழுவார்கள். அல்லாஹ்வை வணங்குவதற்காக தனி பள்ளிவாசல் எல்லாம் கிடையாது. அவரவர்கள் தன்னுடைய வீடுகளில் தொழுவார்கள். அந்த பழைய காலத்து நபிமார்களுடைய ஷரியத்தில் இப்படிதான் இருந்தது. அல்லாஹ்வை வணங்குவதற்கு தனி ஒரு இல்லம், பள்ளிவாசல் கட்டி எழுப்பப்பட்டது என்று சொன்னால் அது மக்காவில் தான். ஆகவே இது கஅபத்துல்லா, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது என்பதற்கான ஒரு அடையாளமாக, ஒரு மர்கஸாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு வீட்டை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டி எழுப்பினார்கள். ஆனால் காலப்போக்கில் மக்கத்து காஃபிர்கள் தௌஹீதுடைய சின்னமாக, தௌஹீதுடைய மர்கஸாக இருந்த அந்த அல்லாஹ்வுடைய இல்லத்தை ஷிர்க் செய்யும் இடமாக மாற்றிவிட்டார்கள். 360 சிலைகளை மக்காவிற்குள், கஅபத்துல்லாவிற்குள், கஅபத்துல்லாவை சுத்தி என்று 360 சிலைகளை வைத்து வணங்கி வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அடுத்து நபியாக அனுப்பினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து அந்த மக்களுக்கு ஏகத்துவத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். ஏகத்துவ கொள்கை அவர்களுக்கு போதித்தார்கள். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அந்த இடத்தில் சிலைகளை வைத்து வணங்கி வந்த அதே மக்கள் இந்த சிலைகளை வணங்கக்கூடாது, இது இணை வைக்கக்கூடிய ஒரு காரியம், பெரும் பாவம் என்பதை அவர்களாக அறிந்த பிறகு அதே மக்கள் அந்த சிலைகளை தூக்கி எறியலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியை என்ன செய்தார்கள்? கஅபத்துல்லாவில் நுழைந்த அத்தனை சிலைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைத்து அந்த ஏகத்துவத்தின் அடையாளத்தை மீண்டும் ஏகத்துவத்தின் அடையாளமாக மாற்றினார்கள். ஷிர்க் என்கிற அனாச்சாரங்கள் நடந்து வந்த பிறகு அந்த ஷிர்க்கை விட்டு நபிகள் நாயகம் அந்த இல்லத்தை சுத்தம் செய்து மீண்டும் தௌஹீதுடைய ஒரு மர்கஸாக அந்த வீட்டை உருவாக்கினார்கள். ஆகவேதான் அந்த வீட்டை ஷிர்க்கை விட்டு சுத்தம் செய்த பிறகுதான் அல்லாஹ் என்ன செய்தான்? ஹஜ்ஜை கடமையாக்கினான். ஹஜ் செய்வதாக இருந்தால் அந்த வீட்டில் ஷிர்க் இருக்கக்கூடாது. எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் மக்காவிற்குள் சென்று மக்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றி வர வேண்டும். ஆகவேதான் மக்கா வெற்றி அடையும் வரை அல்லாஹ் செய்யவில்லை, ஹஜ்ஜை கடமையாக்கவில்லை. இஸ்லாம் வந்து 19-20 ஆண்டுகளாகி விட்டன. அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கவில்லை. தொழுகை கடமையாக்கி விட்டார், ரமதான் நோன்பை கடமையாக்கி விட்டார், ஜகாத்தை கடமையாக்கி விட்டார், ஹஜ் மாத்திரம் கடமையாக்கவில்லை. ஏன்? ஹஜ்ஜை ஹாஜிகள் எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் மக்காவில் சென்று நிறைவேற்ற வேண்டும். அதே நேரத்தில் கஅபத்துல்லாவை சுற்றி தவாப் செய்யும் பொழுதெல்லாம் அந்த கஅபத்துல்லாவில் ஷிர்க் இருக்கக்கூடாது. ஆகவேதான் மக்கா வெற்றி ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை கைப்பற்றிய பிறகு, கஅபத்துல்லாவை ஷிர்க்கை விட்டு சுத்தம் செய்த பிறகு அடுத்த வருடம்
ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கினான், விதித்தான். ஆக வெண்பாளர்களே, அந்த ஏகத்துவ மர்கஸாகிய கஅபத்துல்லாவை சுற்றி நாம் தவாப் செய்கிறோம். அவ்வப்போது ஹஜ்ஜுடைய இபாதத்திலே லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு என்கிற அந்த கலிமாவை சொல்கிறோம். தல்பியா லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்கிற தல்பியாவை சொல்கிறோம். அத்தனை விஷயங்களும் அல்லாஹ் ஒருவன் படைத்த இறைவன் ஒருவனை மாத்திரம்தான் வணங்க வேண்டும். சொல்லாலும் செயலாலும் கொள்கையாலும் அல்லாஹ்வுக்கு எந்த விதத்திலும் இணை கற்பிக்க கூடாது என்கிற அந்த பாடத்தை மிக முக்கியமாக இந்த ஹஜ்ஜுடைய கடமை நமக்கு சொல்கிறது. ஆனால் பல முஸ்லிம்களுடைய துர்பாக்கியம், கைசேதம், ஹஜ் என்கிற இபாதத்தை செய்யும் பொழுதும் கூட செய்கிறார்கள் சில முஸ்லிம்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்கள். அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார்கள். ஆனால் ஏதாவது ஒரு முசீபத்து, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் கைருல்லாவை இறந்து போன அவுலியாக்கள் என்று அவர்கள் சொல்வார்கள். அது யார் அவுலியா யார் இல்லை அல்லாஹ் நன்கறிந்தவன். ஆனால் இறந்து போன அந்த அடியார்களை உதவிக்காக வேண்டி அழைப்பார்கள் ஹஜ்ஜில் இருந்து கொண்டு. அல்லது ஹஜ்ஜுடைய கடமைகளை முடித்து மதீனாவுக்கு செல்வார்கள். மதீனாவுக்கு போகும்பொழுது ஷிர்கான காரியங்களில் ஈடுபடுவார்கள். இப்படி எல்லாம் ஷிர்கான காரியங்களை செய்துவிட்டு அந்த ஹஜ் என்கிற இபாதத் செய்து என்ன பிரயோஜனம்? அந்த ஹஜ் எப்படி நம்முடைய பாவங்களை அழிக்கும், சுத்தம் செய்யும்? அந்த ஹஜ் எப்படி சொர்க்கத்தை நமக்கு பெற்று தரும்? அந்த ஹஜ்ஜுடைய அடிப்படை நோக்கமே தௌஹீதை நிலைநிறுத்துவது. அந்த தௌஹீதை நிலைநிறுத்தாமல், அந்த தௌஹீதை சொல்லிலும் செயலிலும் கொள்கையிலும் கொண்டு வராமல் அந்த ஹஜ்ஜுடைய இபாதத் நமக்கு ஒரு பைசா நிச்சயம் பிரயோஜனம் தராது. அத்தனை சிரமங்கள், அத்தனை காசு எல்லாமே வீணாக போய்விடும். ஆக என்பார்களே, ஏகத்துவ கொள்கையை நிலைநிறுத்த வேண்டும் என்பதுதான் ஹஜ்ஜுடைய மிக முக்கியமான பாடம். இரண்டாவதாக ஹஜ் நமக்கு தரக்கூடிய இன்னொரு பாடம் தான், அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் அத்தனை பேரும் எல்லோரும் அடிமைகள், அடியார்கள். இதில் ஏழை என்ன, பணக்காரன் என்ன, சாமானிய மக்கள் என்ன, பெரிய பெரிய பதவிகள் உள்ளவர்கள் என்ன, அத்தனை பேரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள். அல்லாஹ்வுக்கு முன்னால் எல்லோரும் அடிமைகள். எல்லோரும் அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒரு அடிமையாக தனியாக தான் சென்று அல்லாஹ்விடத்தில் கூலி பெறுவதற்காக வேண்டி நிற்க வேண்டும், ஹிசாப் கிதாபுக்காக நிற்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வுக்கு முன்னால் அத்தனை பேரும் அடிமைகள், அடியார்கள். மனிதர்களுக்கு மத்தியில் சிலர் ஏழைகள், சில பேர் பணக்காரர்கள், சில பேர் சாமானிய மக்கள், சில பேர் பெரிய பெரிய பதவிகளில் உள்ளவர்கள் என்று மனிதர்களுக்கு மத்தியில் சில வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுக்கு முன்னால் என்று வரும் பொழுது ஒரு காஃபிரும் அல்லாஹ்வுடைய அடிமைதான். மனிதர்கள் மிக சிறந்தவர்களாகிய நபிமார்களும் அல்லாஹ்வுடைய அடிமைகள் தான். அதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே நபிமார்களை புகழ்ந்து பேசக்கூடிய இடங்களில் அந்த நபிமார்களை அடிமை, அல்லாஹ்வுடைய அடியார் என்கிற அந்த வார்த்தை எல்லாம் பிரத்யேகமாக பயன்படுத்துகிறார். காரணம் என்ன? அல்லாஹ்வுக்கு உண்மையான அடிமையாக இருப்பதுதான் மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு. படைக்கப்பட்ட நோக்கமே அல்லாஹ்வுடைய வணக்கம் தான். அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருப்பதுதான் படைக்கப்பட்ட நோக்கம். அந்த நோக்கத்தை யார் சிறப்பாக செய்வார்களோ அவர்கள் தான் மனிதர்களில் சிறந்தவர்கள். எனவேதான் நபிமார்களை புகழ்ந்து பேசும் பொழுது அல்லாஹ்வுடைய அடிமை இவர் என்பதை சுட்டி காட்டுகிறார். காஃப் ஹா யா ஐன் ஸாத் ذிக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா. அல்லாஹ் தன்னுடைய அடிமை ஜக்கரியாவுக்கு அருள் செய்ததை நினைவு கூறுங்கள். வத்குர் அப்தனா அய்யூப், நம்முடைய அடிமையாகிய அய்யூபை நினைவு கூறுங்கள். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு தன்னுடைய அடிமையை அல்லாஹ் இரவு நேரத்தில் அழைத்து சென்றானே, அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன். நபிகள் நாயகம் அவர்களை அல்லாஹ் அடிமை என்று சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரம் தஹஜ்ஜுத் தொழுகை தொழுவார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கால்கள் வீங்கும் அளவிற்கு, கால்களில் வீக்கம் ஏற்படும் அளவிற்கு நீண்ட நேரம் நின்று ரசூல் அவர்கள் தொழுவார்கள். ரசூலிடம் கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், கால்களில் வீக்கம் ஏற்படும் அளவிற்கு எதற்காக நீங்கள் நின்று தொழுகிறீர்கள்? அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன? அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடிமையாக, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியாராக இருக்க வேண்டாமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு நேர்வழியை காட்டி இருக்கிறான். நேர்வழி காட்டியது மட்டுமல்லாமல் நபித்துவம், ரிசாலத் போன்ற ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தையும் பொறுப்பையும் வழங்கி இருக்கிறான். ஆகவே நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த இப்படி வணங்க கூடாதா என்று சொல்றவர்கள் கேட்கிறார்கள். ஆகவே அல்லாஹ்வுக்கு உண்மையில் ஒரு அடிமையாக, அடியானாக வாழ்வதுதான் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய உச்சக்கட்ட சிறப்பாகும், உச்சக்கட்ட வெற்றியாகும். இதான் படைக்கப்பட்ட நோக்கம். ஆகவே ஹஜ்ஜுடைய இபாதத் இந்த அடிமைத்தனத்தை நமக்கு உணர்த்துகிறது. எப்படி? யார் எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும், யார் எவ்வளவு பெரிய அந்தஸ்தில் பதவிகளில் இருந்தாலும், அவர்கள் நாம் சொன்னது போல் 8ஆம் தேதி மினாவில் தங்க வேண்டும் என்று சொன்னால் தங்க வேண்டும். மினாவிலிருந்து புறப்பட்டபடியே அடுத்த நாள்
அரபாவுக்கு செல்லுங்கள், அரபா மைதானத்தில் இருங்கள் என்று சொன்னால் அரபா போக வேண்டும். இல்லை நான் போக முடியாது என்று சொன்னால் ஹஜ்ஜி நிறைவேற்ற முடியாது, ஹஜ்ஜி ஆகாது. அரபாவிலிருந்து அடுத்து முஸ்தலிஃபாவுக்கு போய் தங்கு என்று சொன்னால் முஸ்தலிஃபா போய் தங்க வேண்டும். முஸ்தலிஃபாவிலிருந்து அடுத்த நாள் மினாவுக்கு வாருங்கள், வந்து மொட்டை அடியுங்கள் அல்லது முடியை கத்திரிங்கள் சொன்னால் செய்து ஆக வேண்டும். இல்லைனால் ஹஜ் நிறைவேறாது, ஹஜ்ஜை பூர்த்தி செய்ய முடியாது. அடுத்து அங்கிருந்து புறப்பட்டு மக்காவுக்கு போங்கள், அங்கு தவாஃப் செய்யுங்கள், சை செய்யுங்கள். அடுத்து மீண்டும் 2 நாட்களோ 3 நாட்களோ வினாவில் தங்கியிருந்து ஒவ்வொரு நாளும் கல்வி எறியக்கூடிய கடமை செய்யுங்கள் சொல்ல செய்து ஆக வேண்டும். இதுதானே ஒரு அடிமையினுடைய அடையாளம். ஓனர், ஒரு எஜமான் இப்படி செய் அப்படி செய் போ வா என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு ஏற்ப அந்த அடிமை செய்ய வேண்டும், உடனே அந்த கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் ஒரு அடிமையுடைய அடையாளம். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தனை பேருக்கும் என்ன கட்டளைகளை சொல்கிறார்கள் ஹஜ்ஜிலே, அந்த கட்டளைகளை அந்த கடமைகளை எதிர்த்து எந்த வார்த்தையும் சொல்லாமல் பேசாமல் அப்படியே நிறைவேற்றினால் மட்டும்தான் ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியும். ஆகவே அடிமை தரத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு கடமையாக இந்த ஹஜ்ஜுடைய கடமை இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறுக்கும் ஹஜ்ஜுக்கும் பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறதா இல்லையா? ஹஜ்ஜுடைய பெரும் பகுதி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது, நினைவூட்டக்கூடியதாக இருக்கிறது. அது காபத்துல்லா என்கிற கட்டடமாக இருக்கட்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உருவாக்கியது, சஃபா மர்வா நடுவில் சை செய்வதாக இருக்கட்டும், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஓடி அந்த தியாகத்தை தான் நினைவூட்டுகிறது. அது ஜம்சம் தண்ணீராக இருக்கட்டும் அல்லது மினாவில் தங்கி இருப்பதாக இருக்கட்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குர்பானி செய்வதற்காக வேண்டி அழைத்து வந்த இடம் தான் அந்த மினா. அங்கு வைத்துதான் ஹாஜிகளும் குர்பானி செய்வார்கள். அத்தனை கடமைகளும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை நினைவூட்டுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றின் சாரம்சமும் என்னது? அல்லாஹ்வுக்கு உண்மையான அடிமையாக வாழ்வது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அஸ்லிம், சரணடைந்து விடுங்கள், என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்ல, قال اسلمت لله رب العالمين, ரப்புல் ஆலமீனுக்கு, அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வுக்கு நான் தன்னை சரணடைய செய்து விட்டேன், நான் தன்னை ஒப்படைத்து விட்டேன், நான் முஸ்லிமாக விட்டேன். முஸ்லிம் என்று சொன்னால் என்ன? அல்லாஹ்விடத்தில் சரணடைந்தவர், தன்னை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்தவர், முழுமையாக அல்லாஹ்வுக்கு முன்னால் கீழ்ப்படிந்தவர். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்னென்ன கட்டளைகளை சொன்னாரோ எதிர்த்து பேசாமல், ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்காமல் அத்தனை கடமைகளை அல்லாஹ் சொல்ல சொல்ல அப்படியே நிறைவேற்றி வந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இதுதான் உண்மையான அடிமைகளுடைய அடையாளம். ஆகவே ஹஜ்ஜுடைய கடமையை வைத்து அல்லாஹ்வுக்கு நாம் எல்லோரும் உண்மையான அடியார்களாக இருக்க வேண்டும். ஆகவே இபாதத் என்கிற விஷயத்தில் இருக்கட்டும், அல்லது கொடுக்கல் வாங்கல் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், அல்லது அன்றாட வாழ்க்கை தொடர்பான முஆமலா தொடர்பான விஷயங்களாக இருக்கட்டும், அத்தனை விஷயங்களிலும் அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும், இஷ்டத்துக்கு நாம் இருக்கக்கூடாது என்கிற ஒரு பாடத்தையும் இந்த ஹஜ்ஜுடைய கடமை நமக்கு தருகிறது. இறுதியாக அன்பார்ந்தவர்களே, 3வது முக்கியமான பாடம் தான் மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் சமமானவர்கள். இங்கு பணக்காரன் ஏழை என்கிற எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அதே நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முன்னால் அத்தனை அடிமைகளும் அடியார்களும் அடிமை தரத்தோடு தான் இருக்க வேண்டுமே ஒழிய அவர்கள் எந்த ஒரு கட்டத்திலும் அகம்பாவம் கொள்ளக்கூடாது, தற்பெருமை தக்கபூரில் ஈடுபடக்கூடாது. அந்த தக்கபூர், அகம்பாவம் அல்லது பெருமை கொள்ளக்கூடிய தகுதியோ அல்லது உரிமையோ எந்த ஒரு அடிமைக்கும் கிடையாது. அத்தனை பேரும் அல்லாஹ்வுக்கு முன்னால் சமமானவர்கள் என்கிற சமத்துவம் அல்லது ஈக்குவாலிட்டியுடைய ஒரு பாடமும் நமக்கு இந்த ஹஜ் தருகிறது. ஆகவேதான் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி அல்லது ஏழையாக இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் அந்த இஹ்ராம் துணியை அணிந்துதான் இருப்பார்கள். இஹ்ராம் துணியை அணிந்துதான் தன்னுடைய ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றுவார்கள். தூரத்திலிருந்து பார்த்தால் பெரிய வித்தியாசம் ஏதும் தெரியாது. அத்தனை பேரும் ஒரே விதமான ஆடைகள், கீழாடை மேலாடை என்று 2 போர்வை 2 துணிகளை தான் அத்தனை பேரும் அணிந்திருப்பார்கள். வித்தியாசம் ஏதும் சொல்ல முடியாது. அரஃபா மைதானத்தில், குறிப்பாக அவ்வளவு பெரிய மைதானத்தில் அத்தனை ஆயிரக்கணக்கான ஹாஜிகள் அல்லது லட்சக்கணக்கான ஹாஜிகள் ஒன்று கூடியிருப்பார்கள். அத்தனை பேரும் பார்த்தால் ஒரே மாதிரி தான் இருப்பார்கள், எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆகவே இந்த விஷயம், ரோட்டில் தூங்கி கிடப்பார்கள். முஸ்தலிஃபா மைதானத்திலே எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் அந்த ரோட்டில் தான் விரிப்பை போட்டு படுத்திருப்பார்கள். வீட்டில் அவர்கள் இருக்கலாம், கோடீஸ்வரராக பில்லியனராக இருக்கலாம். ஆனால் இங்கு அத்தனை பேரும் சமம். தொழுகையும் அந்த ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்துகிறது. ஆனால் தொழுகையிலாவது ஆடைகளில் சில வித்தியாசங்கள் தெரியலாம். பணக்காரனுடைய ஆடை, ஏழைகளுடைய ஆடை வித்தியாசம் தெரியலாம். மற்ற விஷயங்களிலே ஆரம்பத்தில் வந்தால் முதல் சஃபில் இருக்க போகிறார் ஏழை. எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும்
தாமதமாக வந்தால் இடம் இல்லை என்று சொன்னால் ரோட்டில் தான் தொழ வேண்டும். தொழுகையில் வித்தியாசம் கிடையாது. ஆனால் ஆடையிலாவது குறைந்தபட்சம் தொழுகை வித்தியாசம் பார்க்க முடியுமானால் ஹஜ்ஜில் அதுவும் கிடையாது. பெரிய அளவில் வித்தியாசம் கிடையாது. அத்தனை பேரும் சமமாக இருப்பார்கள். அல்லாஹ்விடத்தில் வித்தியாசம் பார்க்கப்படும் என்று சொன்னால் ஆடையை வைத்தோ செல்வத்தை வைத்தோ பதவிகளை வைத்தோ கிடையாது. மாறாக உள்ளங்களில் இருக்கக்கூடிய தக்வாவை வைத்துதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னது போல் இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய முகங்களை பார்ப்பதில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய வெளிப்படையான செயல்பாடுகளை பார்ப்பதில்லை. எந்த அளவிற்கு அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை வலக்கின் யன்துருல்லாஹு இலா குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறானோ அந்த அளவிற்கு அல்லாஹ் உங்களுடைய ஆடைகளை உங்களுடைய வெளி தோற்றத்தை எல்லாம் பார்ப்பதில்லை. ஆகவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்விடத்தில் இந்த பதவிகள் செல்வங்கள் அடிப்படையில் வித்தியாசம் பார்க்கப்படாது. மாறாக தக்குவா இறையச்சத்தின் அடிப்படையில் தான் வித்தியாசம் பார்க்கப்படும். யார் எந்த அளவிற்கு பயபக்தியில் சிறந்தவராக இருப்பாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் மேன்மை அடைந்தவராக இருப்பார், சிறந்தவராக இருப்பார். அதே போல அந்த ஹஷர் மைதானத்திலே எப்படி எல்லோரும் ஒன்று திரண்டு அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒரு அடிமையாக இருப்பார்களோ அந்த ஒரு தருணத்தையும் இந்த ஹஜ் அரஃபா மைதானத்தில் அந்த காட்சி நமக்கு உணர்த்துகிறது. ஒரு நாள் வரும், அந்த நாள் இப்போது இப்படிதான், எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல், சொல்ல போனால் ஆடைகள் இல்லாமல் வித்தியாசம் காட்டுவதற்கு எந்த ஒரு விஷயமும் இருக்காது. உடலிலே ஆடை இருந்தால்தான் வித்தியாசம் காட்ட முடியும், ஆபரணங்கள் இருந்தால்தானே வித்தியாசம் காட்ட முடியும். ஒன்றுமே இருக்காது. அல்லாஹ்வுக்கு முன்னால் எல்லோரும் நிர்வாணமாக நிப்பாட்டப்படுவார்கள் ஹஷர் மைதானத்திலே. அந்த ஒரு நாளை சந்திப்பதற்கு முன்பாக ஏகத்துவ கொள்கை ஏற்று தன்னுடைய அமல்களால் அந்த நாளுக்கான ஏற்பாடுகளில் ஈடுபட வேண்டும் என்கிற ஒரு பாடத்தையும் இந்த ஹஜ்ஜுடைய இபாதத் நமக்கு தருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ் என்கிற இந்த இபாதத்தை செய்யும் பொழுதோ அல்லது ஹஜ்ஜுடைய இபாதத்தை குறித்து சிந்திக்கும் பொழுதோ இந்த பாடங்களை எல்லாம் எடுத்து அந்த பாடங்களை தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருவானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தன்ப் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, ஹஜ்ஜுடைய பயணங்கள் ஆரம்பமாகிவிட்டன. ஆகவே ஹஜ் செய்யாமல் தன்னுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய மக்கள் ஹாஜிகளுக்காக அதிகம் துவா செய்ய வேண்டும். தனக்காக துவா செய்யும் பொழுது அல்லாஹ் இந்த வருட ஹஜ்ஜை இலகுவாக்கி தருவானாக, எந்த ஒரு பெரிய ஆபத்து எந்த ஒரு முசீபத்தும் இல்லாமல் அந்த ஹாஜிகளை காப்பாற்றுவானாக என்று நாம் தன்னுடைய இபாதத்திலே தன்னுடைய துவாவிலே அவர்களை நினைவு கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஹஜ்ஜுக்கு போயிருக்கக்கூடிய தன்னுடைய உறவினர்களுக்கு நமக்காக வேண்டி துவா செய்யும்போது நாம் என்ன செய்யலாம், சொல்லலாம். எல்லோரிடத்தில் என்ன செய்யக்கூடாது, எனக்காக துவா செய்யுங்கள் எனக்காக துவா செய்யுங்கள் என்று யாரை சந்தித்தாலும் சொல்வது அது தப்பு, செய்யக்கூடாது. நம்மை விட இவர் சிறந்தவர் என்று நாம் யாரை குறித்து உணர்கிறோமோ, என்னை விட மார்க்கத்தில் தக்வாவில் இபாதத்தில் இவர் என்னை விட சிறந்தவர் என்று உணர்ந்தால் மாத்திரம்தான் என்ன செய்ய வேண்டும், அவரிடத்திலே எனக்காக துவா செய்யுங்கள் என்று சொல்ல வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்வோம், யாரை சந்தித்தாலும் துவா செய்யுங்கள். ஒருவர் தொழுவதே கிடையாது, தொழாத ஒருவரை பார்த்து எனக்காக துவா செய்யுங்கள் என்று சொல்வது எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. அவரை விட நான் சிறந்த நிலையில் இருக்கிறேனே, அல்ஹம்துலில்லாஹ். ஆகவே யாரை பார்த்தாலும் சொல்லக்கூடாது, இவர் என்னை விட சிறந்தவர் என்று நாம் உணர்ந்தால் துவா செய்யும்படி சொல்லலாம். அந்த விதத்திலே ஹஜ்ஜுக்கு செல்வது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அங்கு பல முக்கியமான இபாதத்துகளில் அவர் ஈடுபடுவார்கள். குறிப்பாக அரஃபா மைதானத்தில் அல்லாஹ் துவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தருணம் அது, முதல் வானத்தில் எல்லாம் இறங்கி வரக்கூடிய நேரம் அது. அந்த நேரத்தில் எல்லாம் அவர்கள் துவா செய்வார்கள் என்கிற அடிப்படையில் ஹஜ்ஜுக்கு செல்லும் சகோதரர்களிடம் நண்பர்களிடம் துவா செய்யுங்கள் என்று சொன்னால் தப்பு கிடையாது. ஆகவே இப்படி அவர்களிடம் சொல்வதும் சரி, அதே நேரத்தில் அந்த ஹாஜிகளுக்காக நாம் நம்முடைய பிரார்த்தனைகளில் அவர்களுக்காக துவா செய்வதும் சரி, இதை நாம் கடைபிடிப்போமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது குறைந்தது ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய வாய்ப்பை பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி தருவானாக. ஹஜ் நமக்கு தரக்கூடிய பாடங்களை கற்று அதுக்கு ஏற்ப வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இறுதி மூச்சு வரை தௌஹீத் என்கிற ஓரிரை கொள்கையில் சொல்லாலும் செயலாலும் கொள்கையாலும் நிலைத்திருக்கக்கூடிய இஸ்திகாமத்தோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. மரணிக்கும் பொழுது முஃமினாக முஸ்லிமாக ஏகத்துவவாதியாக மரணித்து நாளை மறுமை நாளில் எழுப்பப்படும் பொழுது ஒரு மூமினாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் எழுப்புவானாக. ஆமீன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم أعز الإسلام والمسلمين
وانصر الإسلام والمسلمين واخذل الكفرة واليهود والنصارى والمشركين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.